ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்பவே முக்கியங்க. ஒன்று வந்து அரிசி வெந்திருக்கணும், அதே சமயத்தில் கரண்டியில் இப்படி எடுத்தோம் அப்படின்னா உதிரி உதிரியாக விழணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்கன், நம்ம அதில் சேர்க்குற சிக்கன் பார்த்தீங்கன்னா அதுவும் வெந்திருக்கணும், ஆனால் வந்து உடையாமல் இருக்கணும், முழுசாக இருக்கணும். இந்த லெக் பீஸ் அப்படின்னா அந்த லெக் பீஸ் அப்படியே முழுசாக இருக்கணும். இதான் ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணிக்கு வந்துட்டு இது ரெண்டுமே வந்து சரியாக இருக்கணும். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ், பிடி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ரைஸ் வந்து இந்த ரைஸ் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உபரி அதிகமாக இருக்கும். ஜீரக சம்பா விட இந்த புல்லட் ரைஸில் வந்துட்டு உபரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் வீட்டில் வச்சு பிரியாணி பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செய்யலாம். பிரியாணி டேஸ்டியாகவும் இருக்கும், உபரி அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி அதிக அளவு வந்துட்டு நீங்கள் தம்முக்கு விட்டாலும் வந்து குலையாமல் இருக்கும். ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிக்கனும் எப்படி உடையாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணி